வந்து ஏதாவது ஏதாவது கூதல் பண்றதுக்கு நம்ம சொல்றான். அதோட தலைமை எங்க இருக்கு? இப்போ அங்க மேல சொன்னா தானே இவனுங்க எதனா பண்ண முடியும். இல்ல இவனுங்களே யோசிச்சு எதனா பண்ண டெல்லி தான். டீம் கூட கூட்டு சேர்ந்து எதனா பண்ண முடியுமா? இல்ல இல்ல அது வந்து டெல்லி சொல்லிதான் இவங்க கூட்டணிக்கே வந்தாங்க. இவங்களுக்கு விருப்பம்லாம் கிடையாது. இல்ல பால்ட் ஆனா ஆயில் நீங்க வந்து பை எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கலாம். இல்ல அது இப்போ வரைக்கும் 6 மாசம் இல்ல இப்போ பை எலெக்ஷன் தள்ளி போச்சுன்னா இப்போ 6 மாசம் முடியறதுக்கு முடியும் போது இல்ல திருப்பி அந்த இல்ல புரியல. நீங்க எப்படி பை எலெக்ஷன் தள்ளி போவோம்? மினிமம் ஒரு 1 இயர்க்குள்ள வச்சு ஆகணும். எத்தனை எம்எல்ஏ எல்லாமே இருப்பாங்க ஒரு கான்ஸ்டிடியூன்சில. அது ஓகே ப்ரோ 1 இயருக்கு வைக்கலாம். இப்போ 6 மாசத்துல இது வரும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்களே, திருப்பி அந்த லோக்கல் பெரும்பான்மை பாடி வரும். இல்ல அவர் வந்து இது பெரும்பான்மை சொல்றாரா? நிரூபிக்க நீங்க அது கேட்க மாட்டாங்க. அவனு கேட்டா அது பேக் ஃபயர் தான். எவன் கேக்குறானோ அவனுக்கு முரட்டு பேக் ஃபயர் ஆகும். சப்போஸ் இல்ல அப்படி அது கேட்டு பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னு வையேன், என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டி வந்து இது கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடும். திருப்பி எலெக்ஷனுக்கு வந்து திருப்பி எலெக்ஷன் வருமா? இல்ல பெரும்பான்மை அவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்க ஆதரவு தராங்களோ அங்க போகுமா? மக்கள் யாருக்கு போறாங்களோ அது போகும். இப்போ அவனுங்களுக்கும் கிடையாது இல்ல அந்த அளவுக்கு. அப்போ கவர்னர் இது வராது அப்போ, அப்படிதானே? 1 இயருக்கு கவர்னர் தான் வரும். 1 இயருக்கு கவர்னர் தான் வரும். அது 1 இயர்ல 1 இயர்லாம் கிடையாது. அடுத்த 5 வருஷம் கூட வரும். அது 1 இயர்ல இருந்து மினிமம் 1 இயர் வரும். மேக்ஸிமம் 2 இயர் வரும். மினிமம் 1 இயர் கன்ஃபார்ம். அவ்வளவுதான் இழுத்துருவானுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த நிரூபிக்க முடியல தான் கவர்னர் இப்போ 6 மாசம் ஆட்சி நடந்துச்சுல, இப்போ எதனா ஆச்சுன்னா திருப்பி ரீ எலெக்ஷன் வராது. அதுதான் ப்ரோ 1 இயர் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ப்ரோ. இது எலெக்ஷனுக்கு கமிஷனுக்கு. அதுக்கு மேல வந்து இவங்க வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இவனுக்கு நீட்டி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஆனா பை எலெக்ஷன் நடக்கிறதுனால இவனுங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. ஆமா அவனுங்களாலையும் முடியாது. அதான் இப்ப 5 பேர் வேற இது பண்ணிட்டாங்கல்ல, ராஜினாமா பண்ணிட்டாங்கல்ல. அதான் அதுக்கு தான் கேட்டேன். 5 இல்ல 6 எதுக்கும் நம்ம சைடுல இருந்து யாரா பேக்கப் ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது ப்ரோ. இல்ல இவனுக்கு அது மாதிரி எல்லாம் ஆட்சியை கவுத்துட்டு அவனுக்கு யாருன்னா வரணும்னு ட்ரை பண்ணாலும் மக்கள் வந்து அது நல்லா இருக்காது. மக்கள் வந்து காடி தூக்கிடுவானுங்க. இல்ல இவனுங்க டோட்டலா இல்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல ஏடிஎம்கே யார் கோட் போடுவான்னு நினைக்கிறீங்க? அவனுங்க இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, அவனுக்கு அதை போட மாட்டானுங்க. இவனுக்கு அந்த 5 இயர்ஸ் நம்மள ஆளை வச்சு நம்ம நடுவுல எதனா வந்து ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகுமான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அது எதனா பண்ணா அது மூலியமா நம்ம உள்ள போடலான்னு தான் பார்ப்பானுங்க ரெண்டி. இப்போ மக்கள் செல்வாக்குள்ள இந்த சைடு இருக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதுல பண்ணா அவனுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். டிஎம்கே எக்கோசிஸ்டம் எந்த அளவுக்கு இல்ல டிஎம்கே எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதுவா இருக்கோ அதோட அந்த ஈக்குவலா இவனுக்கு பண்ணிட்டு இருக்கான். டெய்லியும் ஒரு 2-3 அறிக்கை விட்டு வீடியோ போட்டு போராட்டம் பண்ணி நம்ம இன்னைக்கு கூட பாரு ஏதோ ஒரு பொண்ணு பேசிருந்துச்சு, கம்யூனிஸ்ட் பொண்ணு தான், ஆட்சி பிடிக்கும்போது எங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்தீங்களா அப்படிலாம். அதாவது இந்த அளவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் இறங்கி பேச மாட்டாங்க. பேசினா ஒரு பொண்ணு பேசிச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மறுநாளே வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து டேக் இட் ஈஸி கிராண்டடாக இவனுங்க ரொம்ப சுதந்திரமாக இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப கடுப்பா வந்து அவங்கள மாதிரி ரவுடி பசங்களோ இல்ல வந்து அவங்கள மாதிரி தரம் தாழ்ந்து போறதோ நம்ம கிடையாதுல்ல. நம்ம வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்கலைன்னா அதெல்லாம் பயப்படுவேன். இதெல்லாம் நடக்கணும். நடந்தாதான் ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகாம அது ஒரு பக்கம் வேவ் சுத்திக்கிட்டே இருக்கும். அது டிஎம்கே சைடே சுத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நடக்கல, ரொம்ப பாஷா வந்து நம்மள பேம்பர் பண்ற மாதிரி இவனுங்க எல்லாம் வந்து நம்மள தாங்கினானுங்கன்னா தான் நான் யோசிப்பேன், ஐயோ ஏதோ தப்பா இருக்கேன். அதுதானே போன கடைசி 5 வருஷம் நடந்தது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திரும்ப ஃபுல்லா நம்ம பக்கம் இறங்கிட்டாரு. இனிமே பேக் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் நம்பாதீங்க. எவனையும் கூட்டணியில இருக்கவன நம்பாதீங்க. நம்ம கட்சிக்காரனே ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. எவனா இருந்தாலும் முதல்ல வந்து அவர் என்னையெல்லாம் கேட்டா புஷியானந்த தவிர நான் யாரையுமே பெருசா நம்ப மாட்டேன். கார்த்தியனை இல்ல நம்ம கட்சிக்காரங்களே தானே 8 எம்எல்ஏல காசு வாங்கியிருக்கானுங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டானுங்கடா. இந்த கட்சி விட்டு அவனுக்கு போயிட்டானுங்கன்னு வையேன், சப்போஸ் அவனுக்கு வந்து பயங்கரமா மக்கள் கிட்ட அசிங்கப்படுவானுங்க. மக்கள் அது விடு, அந்த டாபிக்கே வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. இல்ல விஜயபாலன் அவனுக்கு காசு செலவு பண்ணி ஜெயிச்சானுங்க. நீ எல்லாம் வீட்டுல இருந்தே ஜெயிச்ச, நீ எல்லாம் துரோகம் பண்ணா வீட்டுல இருந்து ஜெயிச்சுட்டு
அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இவ்வளவும் பேசு, இன்னொன்னு வந்து இல்லடா. ஏதாச்சும் ஒரு போட்டோ வரும், போட்டு குஞ்ச கடி பழைய நிதி. ஏய் அவன் வந்து ரொம்ப இதுவா இருக்கான் அண்ணன் மேல. அவன் பொசசிவா இருக்கான்றியா? எனக்கு புரியல கத்து. அப்போ யாருன்னா ப்ரோ இப்போ யாருன்னா வந்து கேட்டாதான் அதோட நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும். அப்படிதானே? கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இல்ல அப்படிதானே? கேட்க மாட்டானுங்க ப்ரோ. அதான் கேட்கறவங்களா கேட்குறேன். இருந்தா கேட்காத வரைக்கும் வராது, கேட்டாதான் அப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா அப்படிதானே? வரும். அது அந்த அளவுக்கு வந்து இவனுங்க கிட்ட பேக்கப் நம்ம கிட்ட இருக்குதுன்னா தானே அவங்க எடுப்பானுங்க. இவனுக்கு நம்ம ஆளுங்க தான் வந்து ஆல்ரெடி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்கல்ல. ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்த எப்படி சொல்றது, இந்த டிவி சேனல் காரணங்கள்லாம் சில பேர் கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவனுங்க அது மாதிரி எதனா பண்ணானுங்கன்னா பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு. ஆனா இப்போ நம்ம சைடுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது கூட்டம் போட்டாலோ எது பண்ணாலும் மீடியாவுக்கு சரி மீடியா பர்சன்ஸ் சரியா ட்ரீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை வேற அவனுக்கு வெஞ்சன்ஸை வச்சு ரொம்ப டார்கெட் பண்ணானு. நம்ம சைடு கொஞ்சம் பக்குவம் போறதுனால, ஏன்னா அவங்கள முறைச்சிக்கிட்டா தேவையில்லாம ஒரு மாதிரி கேஸ் ரொம்ப பேட்ல. மீடியா இதெல்லாம் மக்களே தூக்கி போட்டாங்க. அவங்களே சோசியல் மீடியால அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 years மேல ஆகுது. நான் சொல்றது இப்ப கிடையாது, 2024ல இருந்தே அவங்க நியூஸ் தூக்கி போட்டாங்க. அதாவது நம்ம ஆட்சிக்கு வராத முன்னாடி ஆளுங்கட்சியா இல்லாத போது இது நம்மளுக்கு கை கொடுக்கும் ப்ரோ. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே கிரியேட் ஆகும். வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஏன் சொல்றோம்னா வந்து மக்கள் கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இது கனெக்டடா இருக்கும். இவங்க நம்ம கட்சி தலைமையும் வந்து அதை தான் பாக்குறாங்க. இவனுக்கு மீடியான்றது வந்து ஒரு நடுவுல ஒரு பாதை தான். அதை வச்சு போய் மக்கள் கிட்ட சேர்றதோட வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா மக்கள் கிட்ட சேர்ந்துடுறாங்க. மக்கள் வந்து இப்ப லைவ் பாக்குறாங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மீடியா மூலியமா பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் லைவ் போடுறது தான். இப்போ லைவ் இல்லைன்னா அவனுக்கு வந்து நேற்று வளர்னானுங்க பாத்தீங்களா, ஃப்ரீஸ் நோ டெலிவிஷன் நோ வளர்த்தி நெரேட்டிவ் செட் பண்ணுங்களா, அதை பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அது வந்து நேற்று அது லைவ் கிடையாது. அது வந்து எப்படி சொல்றதுன்னா இவங்க பேசி முடிச்சு அறிக்கை கொடுக்கறது. அது இவனுங்க ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிறானுங்க. இது வந்து லைவ்ல போறதுனால இதை வந்து எதுவுமே கை வைக்க முடியல அவங்களால. அதனாலதான் இப்ப வந்து துடிக்கிறானுங்க லைவ் வேணான்ட்டு. நாங்க உள்ள இதெல்லாம் பேசணும், உள்ள அதெல்லாம் பேசணும்னு வந்து வெளியில வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க பொய்யா. இதுல வந்து லைவ்ல ஜனங்க பாக்குறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. லைவ் மட்டும் எடுக்கக்கூடாது ப்ரோ, நடுநிலையா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சபாநாயகர் எதனா பண்ணி விட்டுரு போறாரு. லைவ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சபாநாயகருக்கு அந்த உரிமையெல்லாம் இல்ல. லைவ் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து இப்ப டிஎம்கே வந்து இவ்வளவு இதுவும் அடி வாங்குறது. லைவ் எடுத்துட்டா அவனுங்க என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்கன்னு நமக்கு தெரியாது. அதுவும் நடக்கும். அது இன்னைக்கு வந்து அது இவரு ராஜ்மோகனும் சொன்னாரு பாத்தீங்களா, நம்ம வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம அந்த அளவுக்கு வந்து இதுவரை இன்வால்வ்டா பண்ணல. ஏன்னா அண்ணன் வந்து இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷனை வச்சு இவங்க டிஆர்பி எல்லாம் ஏத்திப்பானுங்க. அந்த மனுஷனையே போட்டு இவனுக்கு கடிப்பானுங்க. என்ன இவனுங்களை எங்க வைக்கணுமோ அவர் அங்க வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே அது ஓகே தான் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இவங்களை பகைச்சு கூடாது, வேற ஒண்ணும் இல்ல. அவனுங்களை பகைச்சிட்டாலும் வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து இல்ல ப்ரோ, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ப்ரோ. அவனுங்க பகைச்சிட்டுலாம் கிடையாது. அவனுங்க பகைச்சிக்கிட்டு தான் இருக்கானுங்க நம்ம மேல. ஏன்னா நம்ம கரூர் இன்சிடென்ட்ல இருந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எதுக்குமே அவனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கொஞ்ச முடியாது. அப்போதுல இருந்து நம்மள எதிராதான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்பயும் எதிராதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சிஎம் ஆனாலும் அவனுங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாவே போதும் நமக்கு. அவனுங்களால நம்ம ஜெயிக்கல, அவனுங்க சப்போர்ட்டால நம்ம ஜெயிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல அவனுங்களை கிட்ட சேர்த்து நம்ம வந்து அவனுங்களை பேம்பரிங் பண்ணணும்னு அவசியமே நம்மளுக்கு கிடையாது. சொல்லு பலா. சொல்லு ஏதோ சொன்ன நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல எதுவும் சொல்லு. இல்ல அதான் அது சபாநாயகர்லாம் அதுல சாய்ஸ் ரிமூவ் பண்ணிட போறாரு அப்படின்னாரு. அதுல அவரோட சாய்ஸ் ஒண்ணும் கிடையாது. அது சிஎம் ஆர்டர். அவர் என்ன பண்ணுவாரு?
சிஎம் மக்களும் வந்து இப்போ வந்து அது நல்ல எப்படி சொல்றது, நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டசபையெல்லாம். இதுக்கப்புறம் சிஎம்ஏ உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, ஏன் நீங்க கட் பண்ணன்ட்டு. கட் அப்புறம் பண்ணலாம். அந்த அதை இது கட் பண்ணா நமக்கு தான் பேக் ஃபயர் ஆமா ஆகும். ஆமா நீ பிரஸ்ஸும் பேச மாட்ட, அங்கேயும் பேச மாட்ட, என்ன பண்றது நீ அப்படின்றாங்க. ஆமா. அதனால அதை கட் பண்ண மாட்டேன். இப்போ தினத்தந்திக்கு டிபேட் ஷோ நடக்குதுல்ல ப்ரோ, ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏற்கனவே பாய் பேசுனதுக்கும் நேற்று நாஞ்சில் சம்பத்தை பேசுனதுக்கும் சண்டை போட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நம்ம சைட்லேருந்து பேக்கப்பு இது பண்ணி கொஞ்சம் நல்லா இது கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நான் அவனுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்க உள்ளே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, சப்போர்ட் கொடுக்க. அதெல்லாம் வந்து அந்த சேனல் தான் சில பார்த்துக்கணும். நம்ம ஆளுங்க போறது போவாங்க, அவனுங்க தான் வந்து அவங்களோட இதுவை நம்பி தான் நம்ம ஆளுங்க போறாங்க. பேசுறவங்க எந்த சேரனா இருந்தாலும் சரி, அங்க அவங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அந்த சேனலும் அங்க இருக்கிறவங்க தான் பொறுப்பாவாங்க. இப்போ இந்த இடம் அனஞ்சித் ப்ரோ போகிறாரு, அவருக்கு பாயிண்ட்டாக தான் பேசாப்புல, இருந்தாலும் அவர் பேசுறது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவனுங்க அவரு சிரிச்சுக்கிட்டே பயங்கரமா கலாச்சி ட்ரிகர் விட்டுருவாரு. பண்ணுவாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே ஆமா. கலாச்சி விட்டு போயிடுவாரு அவரு. அதாவது இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஆஷா பேசுற மாதிரி தெரியும். அனந்த் பேசுறது ஆஷா தான் இருக்கும், ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. புரியுதுங்களா? ஓகே. அதெல்லாம் அரசியல்ல நடக்கும் ப்ரோ. அதெல்லாம் நடக்கலனா தான் அதிசயமா இருக்கும். ரொம்ப வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, இது ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கானுங்க வெட்டி பசங்க, கரெக்டாக வந்துடுறானுங்க. அவனுங்க எப்படி எல்லா இதுக்கும் வந்துடுறானுங்க. அது 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 அவங்கள இல்லை, அவங்களே மட்டும் போலி இது மாதிரி பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் உள்ளே வராது, அந்த மாதிரியாச்சும் பண்ணலாம். அவங்கள மட்டும் எப்படி அதுக்கு வராங்க? அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவானுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுவானுங்க. பொறிக்குங்க எடுங்க, எங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க, எங்களை வெளியே வைக்கிறாங்க, நிக்க வைக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல அழுவுங்களா, அது மாதிரி அழுவானுங்க நின்று வெளியில. எங்களை பார்த்து பயந்துச்சுன்னுவானுங்க. ஏதாவது பண்ணி மாட்டினா தூங்கிட்டு உள்ள வச்சு உச்சிருவாங்க தலை. ஆட்டுற வரைக்கும் அதுங்க ஆட வேண்டியதான். அந்த பக்கம் இருந்து சன் டிவியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உருவிட்டாக நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப இதுவாக இருக்குது நரேட்டிவ் செட். அதாவது ஃபேக் நியூஸை அப்பட்டமாக போடுறானுங்க. அது நம்ம டிஃபமேஷன் கேஸ் அது மாதிரி போட்டால் நம்ம தொடக்கத்துலேருந்தே அது போட தான் பண்ணிட்டோம். ரொம்ப ஆடானுங்கண்ணா வர வர. அவனுங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கொள்ளை, ஒரு இது, ஒரு போராட்டம், அதை பற்றி நியூஸே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எவனாச்சும் இந்த இபி பில் ட்ரேடிங்க பத்தி இப்ப பேசுறானா? சீட்டு ஏதாவது வழக்கம் கொடுக்குறாருல, இப்ப எவனும் பேச மாட்டான், வாயே திறக்க மாட்டான். இது வெயில் காலம் தானே ப்ரோ, அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த சாதாரணமாக சரியாயிடும். வெயில் இருக்கும்போது எந்த ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும் ப்ரோ அந்த பிரச்சனை. திமுக வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது ஞாபகம் இருக்குங்களா, பெரிய அடி வாங்கிச்சு அந்த இதுனால. எப்பவுமே நிறைய கரண்ட் கட் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் அதனால தான் ஆட்சியே போச்சு அவங்களுக்கு. அப்போ ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் சொல்லுவாரு, டிஎம்கே அடுத்தது ஆட்சிக்கு வரலன்னா இபி கரண்ட் கட்டு தான் பிரச்சனைன்ட்டு கலந்து இருக்கும்போது. பேரு மறந்துட்டேன், நல்லா வயசான ஆள் தான், அப்போத்தி அமைச்சரா இருந்தார். இந்த இவனுங்க பேர்னா நாம் தமிழர் எலெக்ஷன் முன்னாடி வந்து நம்மளை வந்து எதிர்க்கிறதுக்காக அவனுங்க தம்பிக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருந்தானுங்கன்னா, நம்ம வந்து திமுகவோட பி டீம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க காசு கொடுக்காத அல்ட்ரிஷியன் நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. உயர்நீதி அடித்தா எனக்கு முதல்ல ட்வீட்டு போடுறானுங்க மோசம் அப்பட்டமாக. அப்படியே ரொம்ப இப்பயும் எப்படி அவனுங்களுக்கு ஃபாலோ பண்ணுறான் அவன் தம்பிங்கன்றாங்க. அதாவது திமுக பிடிக்காதவன் தான் நாம் தமிழில் இருந்தது. நான் கூட நாம் தமிழுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டேன், அது லோக்கல் பாடி எலெக்ஷன் நினைக்கிறேன், முன்ன ஒரு தடவை. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு இப்போ இவனுங்க நம்ம பார்த்தாக்கா அவனுங்க ஓட்டு அந்த கட்சியை பார்த்தாவே ரொம்ப கேவலமாக இருக்குது அவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா. ரொம்ப அப்போ இருந்தே கேவலமா தான் ப்ரோ இருந்தானுங்க. இப்ப யாருக்கும் தெரியல. இந்த அலெக்ஸ் எல்லாம் போய் குத்திட்டு வந்தானே அலெக்ஸ் வந்து சீமானோட ஃபேன். டேய்
பேச வைக்கிறதுக்கு என்டிஏக்கெல்லாம் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க பாரு. இல்லடா இருக்கேன்னு செக் பண்ணு. ஓகேங்களா? நீ வந்து சீமான் பாட்னா ரசிப்ப, சீமான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி இல்ல வந்து அலெக்ஸ், இமிடேட் நீ பண்ணுவ. நீ 5 நிமிஷம் பேசாம இருந்தேன்னு வையேன், எம்என்எம் கட்சியில இருந்தான்னு அந்த சொல்லியிருப்பேன். சீமான் சிரிப்பு ஒரு வாட்டி சிரிடா அலெக்ஸ். அலெக்ஸ் அந்த சீமான் சிரிப்பு ஒரு சிரிப்பு சிரிப்பு. ஏய், இவன் அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தா ஊர்ல எல்லாருக்கும் நெட் ஃப்ரீ. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும், வைஃபை எல்லாம் போட்டணும் இல்ல, ஃபுல் இன்டர்நெட் ஃப்ரீ. எதுக்கு அண்ணன் மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கா? மக்கள் மாமா ஆமா, கெட்டவே ஏர்டெல் இல்லையா? காரனும் ஜியோ காரனும் அதுக்கு தான் இருக்கான். மாமா கெட்டவே உன் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு கேடு ஃப்ரீயா கெட்டவன் கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லையா? உப்பு தண்ணியில ஓடுற வண்டி தான் ஃபுல்லா தமிழ்நாட்டு ஃபுல்லா பண்ணி விட்டுருவோம். என்டிக்கு நாங்களாம் ஆட்சிக்கு வந்தா உப்பு தண்ணியில நோ பெட்ரோல், நோ வண்டிகள் சரி, எல்லாத்தையும். புதுசா ஒரு பென்ஸ் வாங்கிருக்கியா? ஊத்திரியா உப்பு தண்ணிய? ஈஸியார்ல தானே இருக்கிற. எப்படி மாமே மெரினா பீச் கடல்ல தம்பி, இருக்க உப்பெல்லாம் எடுத்துட்டு உனக்கு தெரியலன்னு சொல்லணும், புரியுதா? ப்ரோ கேட்கும் போது அந்த பேனை என்னதான் ப்ரோ ஆச்சு? கடைசியில என்னதான் பண்ணானுங்க? தூக்கிட்டு இதில் வச்சிட்டானுங்க ப்ரோ எந்த மகாபலிபுரத்துல. புரியல. மகாபலிபுரத்துல அங்க ஒரு அறிவாலயம் கட்டுறாங்கல்ல, ஓ அங்க அங்க வச்சுப்பாங்க. அதுவும் பீச் பக்கத்துல தானே. இப்போ இல்ல அவனுக்கு கட்டுறது முக்கால்வாசி கவர்மெண்ட் காசுல தான் கட்டுவானுங்க. இப்போ ஆட்சியில் இல்லாதனால சொந்த காசு போட்டு கட்டுறாங்களா, கொள்ளடிச்சு காசு போட்டு கட்டுறாங்களா கொள்ளடிச்ச தெரியல. காசு தான் ப்ரோ. எவன் ப்ரோ சொந்த காசு தானே கட்டுவான் ப்ரோ? ஏசியால டாப் பணக்காரன், எனக்கு புரியல. இல்ல அந்த கவர்மெண்ட் எப்படியும் அறிவாலயம் எப்படியும் அடுத்தது இல்ல, வந்து ஒரு பீச்ல இடம் கேட்டு தரமாட்டீங்க. முதல்ல இல்ல இது ஏதோ வல்லபாய் பட்டேல் சிலைய ஏதோ ஒண்ணு வச்சானுங்க. அதுவே ரொம்ப அதிக கூடி இருக்கிறதுலயே உலகத்திலேயே பெரிய ஸ்டாச்சு இந்தியால தான் இருக்குது. 3000 கோடி போகுது. அது மோடி. அது வல்லபாய் பட்டேல் 3000 ஆமா, கோடி. ஹைட் வந்து 400 கோடி. அதான் மோடி வச்சதுதான் உலகத்திலே. விட்டீங்களாடா பாவீங்களா? அதான் சொல்றேன். இல்ல இல்ல உலகத்திலே ஹையஸ்ட் வச்சானுங்க. அதாச்சும் அதுவும் இதுதான் சரி விடு. அது காந்திக்கு வைக்காம இதுக்கு வச்சதே அது பெரிய ஒரு அதுவும் இது என்ன மேட்டர் எல்லாருக்கும் தெரியும். அதான். ஆனா மேட்ரு என்னன்னா, கலைஞருக்கு இவன் செலவு வைக்கிறேன்னா கூட சரி விடு, அப்பனுக்கு வைக்கிறேன். அது என்னடா பேனாக்கு வைக்கிறேன்? இன்னும் கதை சொல்ல, நீ என்ன காந்தியா இல்ல இந்த சொல்லுவோம் பேர் காந்தி பேனானா ஒரு வேல்யூ இருக்கும். அது என்னடா அது கருணாநிதி பேனா? இதே பேனா தான் ப்ரோ. ஒரு டைம்ல அந்த இவரு வான்கோழி இல்ல, வான்கோழின் மேட்ருக்கு அதை எழுதணுமா அவன்? திருநிதி அவர் இருக்காருல்ல சீமான், அவர் தான் பேனா வச்சு அந்த உடைப்பாரு. அப்பெல்லாம் வந்து ஆகா எப்படிலாம் பேசுறாரு திமுக. அந்த பேனா மைய வச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கதை சொல்லியிருப்பான். நான் ஒரு உண்மையை சொல்றேன். கருணாநிதிக்கு பேனா வாங்கி கொடுத்தது சீமான் தான். அது அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த பேனாக்கு தான் இன்னைக்கு நீங்க செலவு வைக்கிறதா இருந்தா. அவன் உடைக்கிறான். இல்லடா, இப்படியே இந்த வாட்டி வந்து இது பீச்ல இடம் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. அதனால நான் மகாபலிபுரம் பீச்சில் கொடுத்ததுக்காக இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் நினைச்சு பார்த்தா இப்பயே ஷாக்கிங்கா இருக்குல்ல. உலகத்திலே பெரிய சிலை இந்தியால இருக்கு. அதுவும் நம்மதான் மோடி பண்ணது. இன்னும் சொல்லுவானுங்க ஏதான் காசு இல்லை இது இல்லைன்னு. அதெல்லாம் இல்லை, காசுலாம் இருக்கு. செலவு பண்றதுதான் நிறைய விஷயத்துல டிவைட். இல்ல தேவையில்லதான் நிறைய செலவு பண்ணு. வெள்ளக்காரன் கூட அப்படி கட்டலையாம நம்ம சொல்லுவானுங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. அதான் மத்த விஷயம் தான் பண்ண மாட்டானு. வேற டவுட் இருந்தா கூட சர்ச் பண்ணிப்பார். வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு. அந்த இடத்துல எங்க தாத்தா பேனா வந்து தமிழ்நாட்டுல எது டாலஸ்ட்? பேனாலாம் அவ்வளவு பெருசா வைக்க மாட்டாங்க. இல்ல இல்ல ஸ்டாச்சு அவனுங்க வைக்கிறது இல்ல அவனை வைக்கிறது சின்னதுதான். ஆனா அந்த சின்னதுக்கே வந்துட்டு பேனா வைக்கிறதே தப்புன்றேன். முதல்ல பெண்ணி அது இல்ல
அப்படி இந்த பெண்ணுல நீ என்ன எழுதி கிழிச்சிட்டன்ற மாதிரிதான் இருக்குது. என்னத்த கிழிச்ச? கலைஞரோட பேனா அதுக்குதான்டா எப்பெல்லாம் சிவாஜி தலை கிருஷ்ணமூர்த்தி சாயுதோ கதை தெரியுமான்னு கேட்டேன். ஏண்டா, அவர் ஒரு கதை சொல்லி கலைஞரோட இருப்பாரு. பேனா எப்பெல்லாம் தலை சாயுதோ தமிழ்நாட்டோட தலை நிமிரும்டா. இதுக்கு சவுக்கு சேகர் ஒரு பதில் சொல்லியிருப்பான். அதான் என் பதிலும். ஆனா மேட்ரு என்னன்னா, இல்ல ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு காந்தி எழுதாத பேனாவா இது? எப்படி இருக்குதுன்னா, முதல்ல இந்தியால இருக்கிற கரன்சி நோட்லயே ஒரு போட்டோ இருக்கும் காந்தி. இவ்வளவு இதுக்கு மேல எதுவும் பேச தேவையில்லை. அப்பேற்பட்ட காந்தி இதுவுடைய பேனாவே அந்த மாதிரி எதுவும் இங்க சில ஸ்டாச்சு மேல காந்தி சிலையை அவ்வளவு பெருசா வைக்கலையே. ஏண்டா, அப்படி இருக்கும்போது இந்த கருணாநிதி கருணாநிதி யாரு? இல்லடா, அதுதான்டா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் கருணாநிதி. என்ன ஐடி கம்பெனி கொண்டு வந்தது கருணாநிதி. நீங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க எல்லாம் ஐடி கம்பெனில வேலை செய்யறதுக்கு காரணம் கருணாநிதி. ஏன் ட்விட்டரை கண்டுபிடிச்சதே அவர் தான் தெரியுமா? 2000 இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஒன்னு இருக்கும், 2009ல ஒரு எடிஷன். இப்போ இது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படிச்சு இது கோர்ட்ல ஜட்ஜியாவும் பெரிய பெரிய ஆளாவும் இருக்கிறதுக்கு காரணமே வந்து கலைஞர் தான் காரணம். இது மாதிரி வந்து கலைஞர் டாபிக்க மாத்தி துணையடா. யாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. அவனுக்கு அப்படிதானே கிளைம் பண்றானுங்க லூஸ் பையன். இன்னமும் வந்து அவன் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து தமிழ்நாட்டுக்கே எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். சீமான் பக்தன். ஆமாண்டா, வல்லபாய் ஸ்டாச்சு தான் வேர்ல்ட் பிகெஸ்ட் ஸ்டாச்சுவா? அதுவே இப்பதான் எனக்கு தெரியும். உண்மைடா, நான் என்ன சும்மாவாடா சொல்றேன், போய் சர்ச் பண்ணி கூட பாத்துக்க. வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு. அதான் எது வேணா போடு, டாலஸ்ட் ஸ்டாச்சு இந்த வேர்ல்ட். 3000 crores ஆச்சு. அது ரொம்ப அதிகம். அது 3000 கோடி எல்லாம் இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே தான், எனக்கு புத்தரை ஓவர்டேக் பண்ணியாச்சுல, அது போதும். எனக்கு புத்தர் பிடிக்காது. ஸ்டாச்சுக்கு 3000 கோடி முதல்ல எந்த ஊர்லயும் எந்த உலகத்துலயும் ஸ்டாச்சுக்கு 3000 கோடி எல்லாம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்கடா. இங்கதான் பண்ணிருக்கானுங்க. வல்லபாய் பட்டேல் அவரு அயன்மேன் ஆஃப் இந்தியா தானே சொல்லுவாங்க. அயன்மேன் ஆஃப் இந்தியா. ஐயோ, உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் இதெல்லாம் தெரியல. சுபாஷ் சந்திர போஸ் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு கேங் இருக்கும்டா. வல்லபாய் பட்டேல் பொதுவான ஆள் தான். இல்ல பிஜேபிக்கு வந்து காந்தி அந்த மாதிரி பிடிக்காது. அதான் சொல்றேன், அதுவும் அந்த ஸ்டாச்சு ஒரு பயாஸ்டு தான். இது எப்படி இருக்குதுன்னா, ஏன்னா நாட்டோடைய கரன்சில வந்துட்டு உனக்கு என்ன வல்லபாய் பட்டேல கிடைக்குது? நாட்டோடைய கரன்சில உனக்கு காந்தி தான் கிடைக்கிறது. காந்திய அப்படி இல்லடா, காந்தி இப்போ நிறைய அது நெகட்டிவும் நம்ம சைட்லயே சொல்லுவானுங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னென்ன சொல்லுவான்னு தெரியுமா? காந்தி அது வேற. ஆனா காந்தியோட சுபாஷ் சந்திர போஸ் அதான் காந்தியோட சுபாஷ் சந்திர போஸும் பிடிக்கும் எனக்கும் அப்படிதான். ஆனா இல்ல ப்ரோ, ஒண்ணு உங்க வல்லபாய் பட்டேலை விட காந்தி இதுன்ற மாதிரி நிறைய இருக்கு. ஏன் வல்லபாய் பட்டேல் வச்சது காரணமே பிஜேபி தான். அதுக்கும் ஒரு பயஸ்ட், அதுலயே அரசியல். அவரு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் வல்லபாய் பட்டேல். இப்போ இன்னொரு வாட்டி டிஎம்கே ஜெயிச்சிருந்தா எல்லா இடத்துலயும் கருணாநிதி இருப்பாப்புல, டவுட் இல்ல. அடுத்த இடத்துல ஸ்டாலின் வந்திருப்பாரு. கருடன் சிலை அவனே திறந்தான்ற மாதிரி ஸ்டாலின் சிலை அவனே திறந்திருப்பாரு. ஸ்டாலின் எல்லாம் வைக்க மாட்டாங்க, அது இதுவாயிடுமா? இல்ல எல்லா இடத்துலயும் அந்த கருணாநிதி இது வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதான் பேனா மட்டும் இல்ல, பேனா, இங்கு பாட்டிலு, பென்சில் எது வேணா வைப்பானுங்கன்னு கேட்டா. அந்த மஞ்சள் துண்டுக்கே தலை திறப்போம்டா. என்ன நினைச்ச? இல்ல மஞ்சள் துண்டை விட்டு அவன் போர் அடிக்குதுன்னு கட்டுமரத்தை பண்ணாலும் பண்றானுங்க தெரியுமா? இருக்கிறதுல ஹையஸ்ட் கட்டுமரம் அப்படின்ற மாதிரி தான். சாரி, லாங்கஸ்ட் கட்டுமரம். இவனுங்க வேற ஏதாவது கொடுமா பண்ணுவானுங்க. அதான் இருக்கிறதுல ஏதாவது ரொம்ப ஹைடெக்கான வேர்ல்டுல எங்கேயோ இருக்கிற ஒரு கம்பெனியை கூட்டின்னு வந்து ஒரு கட்டுமரத்தை வந்துட்டு இருக்கிறதுலயே ஒரு இல்லடா, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. போன எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்சியில கட்டுமரத்தோட சிலை மேல வந்து பிளாக் பெயிண்ட் ஊத்திட்டானுங்கன்ட்டு கேஸ் போட்டானுங்க, ஞாபகம் இருக்கா? பெயிண்ட் இல்ல, அவங்கதான் கருப்பு ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் கருப்பு ஊத்தணும். அலெக்ஸ் ஹாலிவுட் என்ன சம்பந்தமே இல்லாம தளபதி எல்லாம் போடுறான், என்ன நடக்குது? யாரு அவன் கூட டீல் பண்ணினுங்கிற ட்விட்டர்ல?
நீதான் சொல்லு. முதல்ல இல்ல இல்ல இது ஏன் விஜய் அஜித்ன்னு போறானுங்கன்னா இந்த சூர்யா இதுவால சூர்யா வந்துட்டு தான் டேய் இவனுக்கு ஃபேன் பேஸ் இருந்தா ஒண்ணும் இல்லடா. இவனுக்கு ஃபேன் பேஸ் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தா அவனுங்க விஜய் அஜித்ன்னு கம்பேர் பண்ணி அடிக்கதான் செய்வானுங்க. இது எப்படிக்குதுன்னா சிவகார்த்திகேயன் வந்துட்டு தனுஷ் சிம்புவோட ஃபேன்ஸ் அதிகம்ன்ற மாதிரி வந்தானுங்க. ஆனா அப்படிலாம் வரலையே. அதான் ரியாலிட்டி அப்படிலாம் இல்லை. ரியாலிட்டி தான் அந்த சிம்புக்கும் தனுஷுக்கும் தான் ஃபேன்ஸ் இல்லடா அதிகம். மென்டல் போட்டு தான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மென்டலன்ஸ் அவனுங்க அவனுங்களாம் முதல்ல ரஜினிலாம் இந்த சம்பந்தம் ரஜினிக்கும் ஃபேன் பேஸுக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. ரஜினியும் ஒரு ஸ்டார்டம். அதான் ரஜினின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதெல்லாம் ஓகே. டிசம்பர் மாசம் நீ ரஜினி ஃபேன்ஸ் எங்க பாப்பினா இந்த பழைய ரீரிலீஸ்ல வந்தானுங்க பாத்தியா. இன்னொருத்தனுக்கும் அதே பிறந்த நாள் வரும். இது கீழ்பாக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுவானுங்க. கூட இன்னொருத்தனும் போவான் போஸ்ட். பாத்தியா இல்லையா அந்த வைப் வந்துச்சு? பாத்தியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இல்லைங்க அவன் இல்ல ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வயசானவன் இருப்பான். எவனும் எங்க இருக்க மாட்டான். எங்க இருக்கிறவன் எப்படின்னா இப்போ இது நீ ஒண்ணும் இல்ல ஃபேனுன்னு சொல்லிப்பான். இப்ப சரி என்ன ஃபேன் கேட்டா பாஷா படையப்பா எந்திரன் சிவாஜி அந்த மாதிரி பேசுவோம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் தான் பிடிக்கும். அப்ப என்ன ஃபேனா சிவாஜி பிடிக்காதுப்பா. உன்ன மாதிரி பைத்தியக்காரனா உன்ன மாதிரி தானே உன்னை நடுமுதல குத்தனா போதும் நமக்கு நாடு எல்லாம் சரியாயிடும். சிவாஜி த பாஸ் உனக்கு பிடிக்காது. சத்தியமா பிடிக்காது. வெறுப்பா இருக்கும்டா. போனா